மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி 8. மேற்கு தொடர்ச்சி மலையுடைய அதிசயங்கள் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஒரு மலையை பாதுகாக்கிறது சாதாரண விஷயமா? நம்ம வீட்டில் வைக்கக்கூடிய ஒரு மரத்தை பாதுகாக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு. வெயில் வந்துருச்சுன்னா கரெக்டாக அதை பார்த்து தண்ணி ஊற்றி வளர்க்கணும். மழை காலத்தில் அது ரொம்ப தண்ணி தேங்காமல் அதை பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு மரத்தை வளர்க்கவே நம்ம கஷ்டப்படுவோம். வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய செடிகள் மரங்களை பராமரிக்கிறதே நமக்கு கஷ்டம். அதை பாதுகாக்கிறதே கஷ்டம்னா ஒரு காட்டை பாதுகாக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம். ஆனால் செய்துதான் ஆக வேண்டும். இந்த மனித இனம் இந்த மண்ணில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக செழிப்பாக வாழ வேண்டும், உணவு பஞ்சம் இல்லாமல் வாழ வேண்டும் என்று சொன்னால் மழை வேண்டும். அந்த மழை வேணும்னு சொன்னால் வனம் இருக்கணும். வன வளம் இருந்தால் தான் மழை வளம் இருக்கும். அப்போ அந்த வனம் உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம மனசு வச்சு நம்ம மனமும் அந்த வனத்தை பாதுகாக்கணும். அப்படி தான் அந்த வனத்தில் இருக்கக்கூடிய பறவைகள் தாவரங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பாதுகாக்க வேண்டியிருக்கு. அதுக்காகத்தான் நிறைய வன சரணாலயங்கள்லாம் இருக்குது. அந்த வகையில் முதுமலை தேசிய பூங்காவில் பார்த்தீங்கன்னா இது நீலகிரி மாவட்டத்தின் வடமேற்கில் கர்நாடக மற்றும் கேரள மாநில எல்லையில் அமைஞ்சிருக்கு. 1940 இந்த சரணாலயம் அதாவது தேசிய பூங்கா ஆரம்பிச்சிருக்காங்க. இது தென்னிந்தியாவின் முதல் வன காப்பகம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க 3 வகையான காடுகள் இருக்கு. வெப்பமண்டல ஈர இலையுதிர் காடுகள், உலர் இலையுதிர் காடுகள், தென்மண்டல புதற்காடுகள், இதெல்லாமே இங்கே இருக்குது. மழைப்பொழிவு அதிகமாக இருக்கக்கூடிய மேற்கு பகுதியில் ஈர இலையுதிர் காடுகளும், மழைப்பொழிவு குறைவாக இருக்கக்கூடிய கிழக்கு பகுதியில் உலர் இலையுதிர் காடுகளும் காணப்படுது. யானை, காட்டெருமை, புலி, சிறுத்தை, கரடி, மான், பறக்கு மணில், பெரிய இந்திய சிவப்பு அணில், காட்டு நாய், காட்டுப்பன்றி, முள்ளம்பன்றி, நரி, காட்டு முயல், முதலை, கீரி, கழுதை புலி இதெல்லாமே இங்கே இருக்குது. மயில், காட்டுக்கோழிகள், புறா, கழுகு, தேன் பருந்து, பருந்து, வல்லூர் போன்ற பல்வேறு பறவைகளும் இங்க இருக்கு. 266 வகையான பறவைகள் இந்த தேசிய பூங்கால இருக்கு. இந்த சரணாலயத்தில் புலிகள் சுதந்திரமா நடமாடக்கூடிய சுமார் 48 புலிகள் இருக்கிறதுனால இந்த புலிகள் காப்பகமா அறிவிச்சிருக்காங்க. சரணாலயத்தில் 3300 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு உள்ள காடுகள்ல 1800 முதல் 2300 யானைகள் வசிப்பதா கூறப்படுகிறது. அடேங்க அப்பா, இவ்வளவு இடத்துக்குள்ளே இவ்வளவு யானை இருக்குன்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலை முழுவதும் இவ்வளவு யானை இருக்கு. அவங்களுடைய அரசாங்கம் தான் இருக்கும். இங்க 21 வகையான நீர்வீழ்ச்சிகள் இருக்குன்னு சொல்றாங்க. 50 வகையான மீன்கள் இருக்குன்னு சொல்றாங்க. மிகவும் ஆபத்தான இந்திய வெள்ளை கழுகு அது இங்கதான் இருக்கு. அதாவது முதுமலையில தான் அதிகமா காணப்படுது. 8% இந்தியாவில் இருக்கிறதுலயே 8% முதுமலையிலேயே இருக்கு. அப்படின்னு பார்த்தா அப்ப எவ்வளவு அதிகமான கழுகுங்க இருக்கு இல்லையா? அப்ப இந்த கழுகுகளுக்கு தேவையான உணவுகள் அவ்வளவு விலங்குகள் இங்க கிடைக்குது. அதனாலதான் இந்த கழுகுகள் அதிகமா இருக்கு. ராட்சச கழுகுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த கழுகா இருக்கும். ஆனா உண்மையிலே இந்த கழுத்தில் அந்த முடி இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த கழுகுகள் இந்த பகுதியை அதிகமா பறக்கிறதையே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சுற்றுலா பயணிகள்லாம் சொல்லுவாங்களாம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மோயார் ஆற்றின் பள்ளத்தாக்குல ஒரு துருப்பு, புலி, ஆலமரம், அத்தி, காட்டு எலுமிச்சை, வேம்பு மற்றும் புதர் இனங்கள்ல பார்த்தீங்கன்னா மூலிகைகள், இலைகள், பூக்கள் இதெல்லாமே அதிகமா இருக்கு. இந்த தேசிய பூங்காவின் ஈரமான இலையுதிர் காடுகள்ல இந்திய ராட்சச அணிகள் அதிகமாக காணப்படுது. 2013ஆம் ஆண்டு புலிகள் காப்பகத்தின் கிழக்கு பகுதியில் வர்ணம் பூசப்பட்ட வவ்வால், அதாவது கலர்ஃபுல்லா வித்தியாசமா பெயிண்ட் பண்ண மாதிரி இருக்கக்கூடிய நிறைய வவ்வால்கள் இங்க இருந்திருக்கு. வவ்வால்னால நமக்கு அது ஒரே கலர்ல தான் தெரியும். அது எப்படி கலர்ல இருக்கும்? இந்த முதுமலை பகுதியில அந்த தேசிய பூங்கால கலரான வவ்வால்கள்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த தேசிய பூங்கால இருக்கக்கூடிய புலிகள், யானைகள், காட்டெருமைகள், சிறுத்தைகள், சாம்பார் மான்கள், புள்ளி மான்கள், சருகு மான்கள், நீண்ட வாளுடைய குரங்குகள், மலபார் ராட்சச அணில்கள், காட்டு நாய்கள், கீரிகள், காட்டு பூனைகள், கழுதை புலிகள், இந்த எல்லா மிருகங்களுமே அதனுடைய வாழ்விடங்கள் கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கப்பட்டு வரதுனால நம்ம எப்படி அங்க வாழ்றதுன்னு தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு கஷ்டப்பட்டு தான் அங்க வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. குறிப்பா உணவுக்காக, குடிநீருக்காக அந்த விலங்குகள்லாம் கஷ்டப்படுமா. ஏன்னா சில நேரம் மழை இல்லை அப்படின்னு சொன்னா இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள இருந்து இந்த விலங்குகள் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கு இடம்பெயரக்கூடிய அளவுக்கு அங்க சில நேரம் பஞ்சமும் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதனாலேயும் இந்த விலங்குகளுக்கு சரியான வாழ்வாதாரத்தை நம்ம கொடுக்க வேண்டிய கடமையிலையும் நம்ம இருக்கோம். பொதுவாக மனிதனுடைய தலையீடு இல்லாமல் இருந்துட்டாலே போதும், அந்த வனம் காடு தன்னைத்தானே புனரமைத்து புதுப்பித்துக் கொள்ளும்னு சொல்லுவாங்க. ஆனால் மனிதர்கள் இன்னைக்கு ஆசையின் காரணமாக காட்டுக்குள்ளே போகணும், அங்கே ஒரு பெரிய ரெசார்ட் கட்டிக்கணும், அங்கே வாழணும், அங்கே போகணுன்ற ஆசையில் நிறைய இடங்கள் ஆக்கிரமிச்சு அழிச்சிட்டே இருக்காங்க. இதனால விலங்குகள் என்ன பண்ணுதுன்னா மனிதர்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு வரும்போது நம்ம என்ன செய்கிறோம், நம்மளை தாக்கிருமோ இல்லை நமக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ, நம்ம அதுகளை ஒரு கொல்லக்கூடிய சூழ்நிலைக்கு நம்ம போகிறோம். இப்படியெல்லாம் சூழ்நிலைகளை நாம தான் உருவாக்கிக்கிறோம். ஆக வனங்களை பாதுகாக்கக்கூடிய மிக முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய நாமே வனத்துக்கு எதிரியா இருக்கக்கூடாது. அடுத்து ஒரு பெரிய வனவிலங்கு உய்வகம் மற்றும் புலிகள் காப்பகம் இருக்கு. அது என்னங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். மேற்கு தொடர்ச்சி மலை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள தாடகை மைந்தர்களுடன் இணைந்திருங்கள்.